வணக்கம் நண்பர்களே. வரலாற்றில் மறைந்து கிடக்கும் உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய உலகம் சர்ஜரி, பிளாஸ்டிக் சர்ஜரி, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியர்கள் இதை செய்து முடித்து விட்டார்கள் என்றால் நம்ப முடியுமா? ஆனால் இது வரலாற்றின் மறைக்கப்பட்ட உண்மை. 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியர்கள் மருத்துவத்தில் உலகத்தையே ஆச்சரியப்படுத்தும் கண்டுபிடிப்புகளை செய்து வைத்தார்கள். அப்பொழுது மாடர்ன் சயின்ஸ் இல்லை. ஆனால் அவர்களிடம் இருந்தது ஆயுர்வேதா என்ற அற்புத மருத்துவ அறிவியல். மருத்துவத்தில் சர்ஜிக்கல் டெக்னிக்ஸை முதலில் எழுதியவர் சுஷ்ருதர். அவர் கிறிஸ்துக்கு முன் 600 வாழ்ந்தார் என்று நம்மால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்திய மரபு சொல்வது அவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்தவர் என்று. அதனால்தான் இன்றைக்கும் அவர் ஃபாதர் ஆஃப் சர்ஜரி என்று அழைக்கப்படுகிறார். அவரின் மிகப்பெரிய பங்களிப்பு சுஷ்ருதா சம்ஹிதா என்ற மருத்துவ நூலில். இதில் 1120க்கும் மேற்பட்ட நோய்கள், 300க்கும் மேற்பட்ட சர்ஜரி மெத்தட்ஸ், 120 சர்ஜரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் மாடர்ன் சர்ஜிக்கல் டெக்ஸ்ட் புக்கு அடிப்படை மாதிரியே இருக்கின்றன. பழங்காலத்தில் சுஷ்ருதா செய்த சில சர்ஜரி மெத்தட்ஸ் இன்று கூட ஆச்சரியப்பட வைக்கின்றன. அவரின் சர்ஜிக்கல் நைவ்ஸ், சிசர் போன்ற கருவிகள் அனைத்தும் கல், உலோகம், மூங்கில் போன்றவற்றால் செய்யப்பட்டவை. அந்த காலத்தில் திருடர்கள், போர்க்கைதிகள் தண்டனைக்காக அவர்களது மூக்கை வெட்டி விடுவார்கள். அப்பொழுது சுஷ்ருதர் ஸ்கின் கிராஃப்டிங் மெத்தட் பயன்படுத்தி மூக்கை மீண்டும் உருவாக்கினார். இன்று பிளாஸ்டிக் சர்ஜரி என்று சொல்லப்படும் மெத்தடுக்கு அடித்தளம் இந்தியாவில் தான் வைக்கப்பட்டது. பிரிட்டிஷ் காலத்தில் 1794 இந்தியாவில் நோஸ் சர்ஜரி நடந்தது. யூரோப்பியன் டாக்டர்ஸ் பார்த்து வியந்து போனார்கள். இந்தியர்கள் சர்ஜரியில் நிபுணர்கள் என்று உலகமே அறிந்தது. ஆய்வாளர்கள் சொல்லுவது சுஷ்ருதர் கிறிஸ்துக்கு முன் 600 வாழ்ந்தார். ஆனால் வேதங்கள் சொல்லுவது இன்னும் பழங்காலத்தில் இந்தியர்கள் சர்ஜரி செய்தார்கள் என்று. அதனால்தான் கேள்வி, 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே சர்ஜரி நடந்ததா? இதற்கு இன்னும் அறிவியல் உலகம் பதில் தேடிக் கொண்டிருக்கிறது. ஒரு விஷயம் மட்டும் உறுதி, மருத்துவத்தில் சர்ஜிக்கல் மெத்தட்ஸுக்கு அடித்தளம் வைத்தவர் இந்தியர்கள் மட்டுமே என்ற பெருமை நம்மை மாத்திரமே சேரும். இதுவே நம்முடைய பெருமை, நம்முடைய மறைவு, மறைக்கப்பட்டு கிடக்கும் உண்மை. நன்றிகள் பல.